காத்து வந்தல் கோழி காலை விலங்குகளை பண்ண. சரி, இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்ன கொடுத்துருக்காங்க? செடியில் அல்ல, இலைகளில் இலைகளை வைத்து பறவைகள் மற்றும் விலங்குகளை செய்யவும். செஞ்சிடலாமா? செஞ்சிடலாமே. தான் இன்னைக்கு ஹோம்ஒர்க். மைக்கு உள்ளெல்லாம் போய் கத்த வேண்டாம். செஞ்சிடலாமா? உங்களுக்கு காது அடைச்சிடும். சரி, அதுக்கு இப்போ வந்து கை வச்சு அமைதியாக இருக்கணும். இப்போ அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா A4 பேப்பர் வேணும். A4 பேப்பரில் தான் என்ன செய்ய போகிறோம். அதுக்கு என்னது? லீஃப். இது என்னது? இங்கிலீஷில் வந்து லீஃப். தமிழில் என்னது? இலைகள். இதுக்கு நம்ம வந்து ஒரு 3 டைப் டிஃப்ரெண்ட் இலை நாம என்ன செஞ்சுருக்கோம்? எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து இதை வந்து நம்ம இந்த பேப்பரில் அடிக்கிறதுக்கு நம்ம என்ன தேவை? ஸ்டாப்லர் வேணும். அப்போ தான் இதில் கரெக்டாக நம்ம அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி வச்சு ஸ்டாப்லர் அடிக்க முடியும். இப்போ இந்த ஸ்டாப்லரு அப்புறம் சிசர்லாம் வச்சுருக்கோம். இந்த சிசர் ஸ்டாப்லர்லாம் வந்து நீங்கள் என்னது 2 பேரும் தனியாக இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் எடுத்து விளையாடக்கூடாது. நானும் அம்மாவோ ஆச்சு இருக்கிற டைமில் தான் எங்கள் முன்னால் வச்சு தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? தேவையில்லாமல் இந்த மாதிரியான யூஸ் பண்ணக்கூடாது. பெரிய பையனை வளர்ந்தப்பறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த நம்ம பேட்ச் செஞ்சு அந்த கம்பு விட்ட முடியலன்னா அந்த இது எடுத்து டக்குன்னு அடிக்கலாமோ? ஆமாம், அப்படி தான் அடிக்கிறோம். ஏன்னா இது இலை பற்றியா சில நேரங்கள் நல்லா ஒட்டாது. ஸ்டாப்லர் அடித்து வச்சிட்டோம்னா அதில் நல்லா அதிலே இருக்கும். தொப்பி மாதிரி செய்யணும் பண்ணுங்களா? தொப்பி அதுக்கு இதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? இப்போ ரெண்டு பண்ண சொல்லியிருக்காங்கல்ல. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம்? மாங்காய் இல்லை, யானை செய்யலாம். யானை இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது கிளி. இங்கிலீஷில் என்ன கிளிக்கு? பேரட். இப்போ இங்கிலீஷ்ல பேரட் பண்ணுமா? பாருங்க, பண்ணலாமா? எப்படி சொல்லணும்னு சொல்லி தரேன். இங்கே பாருங்க. இப்போ பேரட் செய்யலாம். இப்போ பாருங்க. இப்போ இப்படி ஒரு இலையை வச்சு நம்ம வச்சிட்டோம்னா பறந்துட்ட. இதை பிடிச்சிக்கோ, அமுக்காத, கிழிச்சிடாதீங்க. கையை வச்சுட்டு இங்கே தள்ளி வை. இப்படி போதும். ரொம்ப போட்டு அமுக்காத. இலை வச்சுக்கலாம். அடுத்த செடி குட்டி செடி. இருக்கக்கூடிய இலைகள். குட்டி செடி எடுப்பா. பெரிய செடி. அதுக்கு கால்லாம் வேண்டாமா குருவிக்கு? குருவி இல்லை, குருவியா நீ செய்த? பேரட். கிளி. அப்போ ஒரு வாய் ரெட் கலரில் தான் இருக்கும். கொண்டோம். இப்போ இதை இப்படி வச்சுட்டு இதை இப்படி வைக்கணும். குருவி ரெடி. அதுக்குள்ளேயும் அதுக்கு கண்ணு மூக்கு வாயிலாம் வேண்டாமா? இப்படி வச்சுட்டு குருவி என்ன அடுத்தது இருக்கு. ஒரு சின்ன இலையை கட் பண்ணி நம்ம அதுக்கு ஒரு வாய் மாதிரி நம்ம வச்சிடலாம். இது இருக்கட்டும். பேரட்டு பண்ணியாச்சு. இது அப்படியே ஸ்டாப்லர் அடிச்சிருவோம்னா அடிச்சிருவா. இப்போ இந்த ஸ்டாப்லர் நான் கொடுக்கணும். கையில் வச்சிரு. நொம்பன். அப்போ இப்படி அடிக்கணும். அப்படி அடிச்சா அது தெரியாது. நம்பன். அப்போ இப்படி இருக்குங்களா? இதை பார்த்துக்கணும். இனிமேலாம் ஏதாவது வரும்போது ப்ராஜெக்ட் நீங்களே செஞ்சு பழகணும்னா. அப்போ நாங்கள் ஒரு பெரிய கஷ்டங்கள்னா பெருசாக ஒன்றெல்லாம் நாங்கள் என்ன பண்ணணும்? அப்பா நான் சூரியன் அழகாக செஞ்சுருவேன். பட்டமாக இருக்கும். அடிச்சிடலாம். இப்போ எப்படி அடிக்கலாம் பாருங்க. ஒன்று இருக்குப்பா. யாருக்குன்னு இருக்கு. நான் இதை எப்படி அடிக்க போறேன்னு தான் எனக்கும் தெரியும். அதுக்கு தான் இப்படி வச்சுட்டு டிக் 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 டிக். ஃபேன் ஆஃப் பண்ணிடு. கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கு. ஓகே, 1
3. அடுத்து 4 அடிக்கலப்பா. அப்பா 4 அடிக்கலப்பா. 4. அப்பா 5 அடிக்கலப்பா. 5. அப்பா இருக்குல்லப்பா. அப்பா இருக்குல்ல, அதுக்கு ஏன்? நோட்டில் அடிச்சிட்டுப்பா. நோட்டை அடிச்சிட்டுப்பா. ஃபேன் ஆஃப் பண்ணி ஒரு நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே வேக்கா. இப்போ மழை பெய்யுது, குளிர் தான் அடிக்குது. எனக்கு வேக்குதப்போ. எப்போவுமே நான் நல்ல சொகுசாக தான் இருப்பேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா? சில நேரம் கரண்ட் இல்லாமல் இருக்கும், அந்த நேரமும் நமக்கு இருக்க பழகிக்கணும். அப்பா குருவி அழகா இருக்கு. குருவி இல்லடி. அப்பா என்னது? குருவி இல்லை, கிளி. அப்பா குருவி தாம்மா. உனக்கு பார்க்க எப்படி தெரியுது? கிளி. அப்பா அப்பா சிறகு மாதிரி கிளி. இப்படி பறக்கிற மாதிரி சிறகு மாதிரி இருக்குப்பா. இப்போ சிறகு வேண்டும்லாம் இருக்கு. சரிங்கண்ணா, அது மரத்தில் இருக்குது. மறக்கலையா? பென்சில் எடு. பென்சில் கொடு. அப்பா என்கிட்ட பென்சில் இருக்கு, ஆனா பெரிய பென்சில். தட்டக்கூடாது, தாளம் போடக்கூடாது. எதுக்கு? பாடம் தானே படிச்சுட்டு இருக்க. அது நான் அன்றைக்கே இப்போ உனக்கு படிக்கும்போது என்ன சொன்னேன்? படிச்சுட்டு இருக்கும்போது தாளம் போடுறது, அதை நோண்டுறது, இதை நோண்டுறது, வேறு ஏதாவது செஞ்சிட்ருக்கிறது செஞ்சால் நாம் படிச்சுட்டு இருக்கிறது என்னதுன்னே புரியாது. என்னப்பா அது? மரக்கிளையில் உட்காந்துருக்கு கிளி. ஆனால் மரம் பாதி இருக்காங்களா? பாதி இருக்கு. ஓ, நடுசில் உட்காந்துருக்கோ. அப்பா கிளினா ஒன் போட்டி கிளி மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். கிளிக்கு கண் எங்கே வச்சுருப்பாங்க? எப்படி வச்சுருப்பாங்க? கருப்பு. அம்மா எப்படி வச்சுருக்காங்கப்பா? இங்கே ஒரு கண் வச்சு இப்படி ஒன்று ஒரு போட்டு இப்படி கொண்டு இருப்பாங்க. இப்போ தெரியுமா விழுந்துட்டு? சரி, இதே இப்போதைக்கு போதும். இது என்னது? கிளி. கிளி. பேரட். பேரட். அப்பா கண்டு அதுக்கப்புறம் எழுதணும்னா அப்பா கிளிக்கு எழுதணும். அப்பா உட்காந்துருக்கு கால் தொங்க போட்டு. சூப்பர். காலையிலடி மரம். அப்பா கால் எங்கப்பா? காலை தாங்கணும். அம்மாட்ட ஃபோன் கேளு, அம்மாவோட ஃபோனை கேளு. அம்மா ஃபோனை தருவியா? போகாத. அம்மா ஃபோன். அப்பா கேட்டுச்சு. அப்பா 3 போடுறியா? 3 போட்டு அடுத்து நாம் என்ன செய்யலாம்? ஆமை. ஆமை. ஆமைக்கு இங்கிலீஷில் என்னது? ஃப்ரீக். ஃப்ரீக்கா? டார்டாய்ஸ். 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 சரி. டார்டாய்ஸ்னா இது வந்து ஆமை. ஆமை. கால் சின்னையா இருக்கும், இப்படி இப்படி நடக்கும். எல்லாரும் கொல்லி வரட்டும். அதில் ஒன்று விரட்டாதா? நல்ல ஆமை தான். கெட்ட ஆமை எது சொல்லட்டா? இந்த பெருசாக இருக்கும்ல அந்த ஆமை. அப்பா மலைப்பாம்பு வச்சிருக்கல, அது குண்டாக இருக்காது, ஒல்லியாக இருக்கும். ஒல்லியாக இருக்கிறது தான் டைனோசராக எல்லாம் அழிஞ்சு போகிறது தான் அந்த பாம்பை வந்துச்சு. டைனோசர் எப்படி நடக்கும் தெரியுமா? டைனோசர் எலும்பே காங்காது நடக்காது. டொக் டொக். இன்னும் ரத்தம் இருக்கு பல்லுல. அடுத்தது. சரி, இப்போது ஆமை என்ன? ஆமை நம்ம அழகான ஒரு ஆமை செய்யலாம். அப்போ காடு
மூஞ்சி வாய் கால், மூஞ்சி, வாய், தலை எல்லாமே இப்போ வரும். தண்ணி வேணும்ல. முடியலாம் இருக்காரா? அடி ஆமைக்கு எங்கடி முடி? அதுக்கு ஃபஸ்ட்டு அது உடம்புக்கு வந்து ஒரு பெரிய லீஃப் ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த அதுக்கு பின்னால் இப்படி வால்லாம் இருக்காது, அதனால் இதை கட் பண்ணிடலாம். அப்போ அவருக்கு வால் உண்டா? ஆமைக்கு வால் மாதிரி இருக்காது, கொஞ்சம் தான் இப்படி இருக்கும். அப்போ இது வந்து தான் உடம்பு, அதோட மேல் ஓடு, அது அப்படி இருக்கட்டும். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாப்லர் அடிச்சிருவோம். கால் வேண்டாமா? கால் இருந்தால் தானே மாட்ட முடியும். ஒரு ஸ்டாப்லர் அடிச்சுக்கலாம். அடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அந்த நோட் புக் சப்போர்ட்டுக்கு வச்சு கொள்ளலாம். வச்சு கொல்லலாமா? கொல்லலாம் இல்லை, சப்போர்ட்டுக்கு வைத்து கொள்ளலாம். கொல்லலாம் இல்லை, கொள்ளலாம். பெரிய இல். பெரிய இல். சரி, இந்த பக்கத்துலேயும் ஸ்டாப்லர் அடிச்சுக்கலாம். இது வந்து விதில் நீ தான் செய்யணும், ஆனால் நான் செஞ்சிட்ருக்கேன். நீ ஸ்கூல் போறியா, நான் ஸ்கூல் போகிறேன்னா? நீயே இது செய்யணும். வீட்டில் ஸ்கூலில் என்னென்ன ஹோம்ஒர்க் செய்ய சொல்லியிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சு கையில் குத்திடும். சும்மா செஞ்சு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து சொல்லி ஞாபகப்படுத்தி நீ செஞ்சுட்டு போகணும். இப்போ பாப்பா எப்படி அவள் ஹோம்ஒர்க் அவளே செய்யறதுக்கு ட்ரை பண்ணுதல்ல, அது மாதிரி நீயும் ட்ரை பண்ணணும், செஞ்சு முடிக்கணும், எங்களை ஞாபகப்படுத்தணும். அப்பா நான் ஒரு இப்போ பசி வந்தால் நீயே தானே கேட்டு வாங்கி சாப்பிடுத. இப்படி காஃபி வந்தால் நீயே தானே கேட்டு வாங்கி சாப்பிடுத. அதே மாதிரி படிக்கிறதும் நீயே அமைதி படிக்கிறதும் நீயே வந்து என்ன செய்யணும், நீயாவே படிக்கணும். அப்போ தான் அது உனக்கு வந்து எரிச்சலாக தெரியாது. நாங்களே சாப்பிடுவோம். அடுத்து இதோட கால் ஒரு இலையை வைப்போம். பெருசாக இருக்கும் நல்லா